எப்பாடி ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் பார்த்த ஃபீலே இப்பதான் வருதுங்க. ஏன்னா இத்தனை நாளா ஒன் சைடு மேட்சா போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு சரியான மேட்ச்னே சொல்லணும். மேட்ச் கடைசி ஓவர் வரைக்குமே யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாம த்ரில்லரா போச்சுன்னு சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மேட்ச் மும்பையை விட்டு போயே திருச்சு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கண்டிஷனுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 8 ஓவருக்கு 130 ரன் தேவைப்பட்டுச்சு. அங்க இருந்து இந்த ஹார்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்க. பால்லேருந்து இறங்கினாண்டு பால்லேருந்து சிக்ஸோட ஆரம்பிச்சாருன்னே சொல்லணும். அங்கேருந்து போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் மும்பையால் கடைசியில் அந்த ஒரு லைனை கிராஸ் பண்ண முடியலனாலும் ஹோம் கிரவுண்டுக்கு முன்னாடி சும்மாலாம் தோக்கக்கூடாதுங்க, சண்டை போட்டு தோக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோத்தாங்கன்னு சொல்லணும். எப்பா ரச்சித் பட்டிதார் என்ன மாதிரி கேப்டன்சி பண்ணுறாரு தெரியுமாங்க. அவருக்கு தெரியும் கடைசி ஒரு வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம கொண்டு போகக்கூடாதுன்ட்டு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏசல் விட்டுக்கும் புவனேஸ்வர் குமாருக்கும் முதலியே பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சுடுவார். அதனால தான் கடைசி ஓவரில் பார்த்து 20 ரன் தேவைப்பட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குணால் பாண்டி அதை டிஃபெண்டும் பண்ணியிருப்பாரு. மேட்ச்னா இப்படி இருக்கணும், பார்த்து கற்றுக்குங்கடா.